ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காய் இருக்குன்னு பார்த்தேன். கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி இருந்துச்சு. சரி, அதை வச்சு ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் பச்சை மிளகாவையும் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு தீந்து போச்சு. அதனால் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துட்டு ஒரேடியாக அரைச்சிட்டு சேர்த்து செஞ்சேங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாம் க்ரீன் கலரில் ரைஸ் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குன்னாங்க. நான் எமர்ஜென்சிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ உட்காந்து காலைல அரைக்க முடியாதுன்றதுக்காக சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு செஞ்சேங்க. அது என்னன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் அரைச்சனால தான் போல் இந்த க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதுக்கு முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் அதனால் முட்டை தான் ஆம்லேட் போட்டு கொடுத்தேங்க. முட்டை விலை 4 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார். 10 முட்டை வாங்கிட்டு வந்தார். நான் சொன்னேன் 4 ரூபா, ஐயோ எப்போ வேணாலும் 5 ரூபா 5-6 ரூபா ஆகிடும், இன்னும் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சு மீதியை வெளியே வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கொஞ்சம் மட்டன் குழம்பு இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினையும் துணி போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி கிச்சன் க்ளீனாக இருந்தால் ரொம்ப பிடிக்குமா? அடுத்து சாப்பிட